அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா சாம்சங் ஃப்ரிட்ஜ். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட இருக்கிறதுனால இதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். முதல்ல நம்ம அந்த சாம்சங் ஃப்ரிட்ஜை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிற முதல்ல பார்த்துருவோம். முதல்ல உங்கள் வீட்டில் உள்ள எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டியுடைய ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு 3 பேர்லேருந்து 5 பேர் 6 பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு 300லேருந்து 400 லிட்டர் கெப்பாசிட்டியுடைய ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட் பில்லு கொஞ்சம் கூட தான் இருந்திருக்கும். இப்போ உள்ள ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் மாடல் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ உள்ள அட்வான்ஸ்டு டெக்னாலஜி படி பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் வாங்குறது தான் கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். சர்வீஸ்னு வரும்போது அதோட மெக்கானிக்கல் பார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பட்ஜெட் எவ்வளவு அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற ஃபீச்சர் இருக்கா அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டு அப்புறமா அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. எதனால் அப்படின்னா அதில் உள்ள ஃபீச்சர் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் நிறைய போட்டிங்கன்னா தேவையில்லாத செலவு தான் ஆகும். அதனால உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது அதில் உள்ள ஸ்டார் ரேட்டிங். அதில் உள்ள ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து தான் அது எவ்வளவு பவர் எடுத்துக்குது அப்படிங்கிறது இருக்கு. அதையும் நீங்க பார்த்து வாங்க. உங்களுக்கு ஸ்டார் வேல்யூ அதிகமாக போக போக அதோட ரேட் அதிகமாகும். அது ரேட் அதிகமாக போனா கூட கரண்ட் பில் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அடுத்ததா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரண்டி எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க, கம்ப்ரஸருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஃப்ரிட்ஜுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. எந்த மேக்ஸிமம் கம்ப்ரஸர் தான் அதில் வந்து ரேட்டு வந்து காஸ்ட்டாக உள்ளதாக இருக்கும். அந்த கம்ப்ரஸருக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்குறது நல்லது. இப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜில், இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில். இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர் இதில் இருக்கு. முக்கியமாக இதில் ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இதில் இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீசர், இது ஃப்ரிட்ஜாக செயல்பட்டு இருக்க டயத்தில் நம்மளுக்கு ஃப்ரீசர் வேண்டாம், இதில் வந்து பொருட்கள் நிறைய வச்சுட்டோம், இன்னும் நிறைய வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து மாற்றுறதுனால உள்ள இன்னொரு யூஸ் என்னன்னா ஃப்ரிட்ஜாக மாற்றும் போது கரண்ட் பில்லு கம்மியாக தான் வரும். இதில் உள்ள ஃப்ரீசரை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜாக மாற்றி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத, இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை வாங்குறதுக்கு முன்னாடி இது வந்து பெரிய ஒரு விஷயம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அது வந்து ஈஸியாக அதை நம்ம மாற்றிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்த நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும். வாங்க இதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்வெர்ட்டபிள் ஃப்ரீசர் அப்படின்னு போட்டிருக்காங்களா, இது வந்து ஃப்ரீசருக்குள்ள செட்டிங், இது ஃப்ரிட்ஜுக்குள்ள செட்டிங். எத்தனை டிகிரி டெம்பரேச்சர் அப்படிங்கிறத ரெண்டு பக்கமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரீசரோட கூலிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ், அதாவது மேலே போக கூலிங் அதிகமாகும், கீழே வர கூலிங் கம்மியாக இருக்கும். இது நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து சென்டரில் இந்த -19 டிகிரி செல்சியஸில் சென்டராக வச்சுக்கிறோம். இதுதான் வந்து டிஃபால்ட்டாக உள்ளது. உங்களுக்கு அதிகமாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது மேலேயும், கம்மியாக கூலிங் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இறக்கி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதேமாரி ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இல்லாமல் ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதேமாரி தான். மேலே உள்ள ஆப்ஷனுக்கு போக கூலிங் அதிகமாகும், கீழே உள்ள ஆப்ஷனுக்கு வரும்போது கூலிங் கம்மியாக இருக்கும். இதுலேயும் டிஃபால்ட்டாக இந்த சென்டரில் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது 3 டிகிரி செல்சியஸ் இதில் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். இதில் உள்ள ஃப்ரீசரை வந்து எப்படி ஃப்ரிட்ஜாக மாற்றி பயன்படுத்துறது, சென்டரில் இருக்க இந்த ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து 3 செகண்ட் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் இங்கே பிளிங்கிங் ஆகுது. இப்படி ஆகும்போது இது வந்து ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதனால நம்ம வந்து இது வந்து ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கீழே உள்ள டோரில் வந்து அதிகமான பொருட்கள் இருக்குது, இன்னும் இதில் வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் கரண்ட் பில் வந்து அதிகமாக கூடாது, கம்மியாக வரணும் அப்படிங்கிற பட்சத்திலையும் இதை நம்ம மாற்றி பயன்படுத்திட்டு இந்த இடத்துல ஃப்ரிட்ஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஃப்ரீசராக மாற்றணும்னா அதே ஆப்ஷனை 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கும்போது மறுபடியும் அது ஃப்ரீசராக மாறிடும். உங்களுக்கு வந்து குயிக்கான டயத்துக்குள்ள இன்ஸ்டன்ட் கூலிங் வரணும், ஃப்ரீசர்லையும் சரி ஃப்ரிட்ஜ்லையும் சரி வரணும் அப்படின்னு வச்சிங்களேன். அதுக்கும் இதில் சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்டன்ட் கூலிங் வரணும் இந்த ஃப்ரீசரில் அப்படின்னா இந்த ஆப்ஷனை 3 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும்.
இப்படி பண்ணும்போது இது வந்து இன்ஸ்டன்ட் கூலிங்காக குறைவான டயத்துலேயே ஃபுல் கூலிங் இதுக்கு கிடைச்சிரும். இது வேணாங்கிற பட்சத்தில் மறுபடியும் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் உடனே இன்ஸ்டன்ட் கூலிங் வேணுங்கிற பட்சத்தில் இதை 3 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். இது இன்ஸ்டன்ட் கூலிங் ஆகிடும். வேணாங்கிற பட்சத்தில் 3 செகண்ட் பிடிச்சோம்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடும். இவ்வளோ தான். இது ஈஸியான ஒரு மெத்தடை கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டாக என்னென்னா இந்த கன்வெர்ட்டபுள் ஃப்ரீசர், இதில் உள்ள ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு மெத்தேடு இது கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜோட மாடல் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, பார்த்துருங்க. எத்தனை லிட்டர் கொள்ளளவு அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து 236 லிட்டர் கொள்ளளவுள்ள ஒரு ஃப்ரிட்ஜுங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் போட்டிருக்காங்க. 3 ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா மோர் ஸ்டார் மோர் சேவிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்டார் எண்ணிக்கை கூட போகுதோ உங்களுக்கு கரண்ட் பில் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிறத அது சொல்லியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அதில் போயிட்டு பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 20 இயர் வேரண்டி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கம்ப்ரஸருக்கு, இது என்ன கம்ப்ரஸ் மாதிரி டிஜிட்டல் இன்வெர்ட்டர் கம்ப்ரஸர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தேவையான டைங்களில் மட்டும் கம்ப்ரஸர் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணுமா இல்லை ஸ்லோவாக ரன் ஆகணுமா அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். அப்படிங்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரண்ட் பில் கம்மியாக வரும். அந்த கம்ப்ரஸருக்கு இந்த சாம்சங் கம்பெனி வந்து 20 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் டோரை திறந்து உள்ளார என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை திறந்து பார்த்தோம்னா இதில் வந்து 2 வகையான இந்த பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய பாட்டில் அது அப்படிங்கிற மாதிரி இதில் வைக்க முடியாது. சின்ன சைஸான பாட்டிலில் இதில் அடுக்கி வச்சுக்கலாம் நிறையாவே. பெரிய சைஸ் பாட்டில்லாம் வைக்கணும் அப்படின்னா கீழே உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதில் நிறையவே இடம் இருக்குது. இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜில் உள்ள முக்கியமான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கியூப் மேக்கருங்க. இதில் உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா இதில் வந்து நம்ம வாட்டரை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஐஸ் கட்டியானதுக்கு பிறகு இதை ஒன்றா நம்ம எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. இதில் உள்ள இந்த லிவர் மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படி இதை சுற்றும்போது என்ன ஆகும்னா இது வந்து அப்படியே ஐஸ் க்யூப்லாம் இந்த உள்ள பாக்ஸில் விழுந்துடும். நம்ம அதை விழுந்ததுக்கு பிறகு இதை எடுத்து இதுலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஃபீச்சர். இது நீங்கள் பழைய ஏற்கனவே உள்ள மாடல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் உள்ள ஐஸ் கட்டியை நம்ம எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு ஈஸியான மாடலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்கிறதுனால வேறொரு இடத்துக்கு இதோட பாக்ஸோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதில் கீழே உள்ள இந்த ஃப்ரிட்ஜோட டோரை திறந்து அதுக்குள்ளே உள்ள விஷயங்களை பற்றி பார்த்துருவோம். இதில் நல்லா லாங்கான ஒரு 2 லிட்டர் பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது நிறையாவே. எக்கெல்லாம் அடுக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மொத்தம் 16 எக்கு அடுக்கி வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிக் பாக்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. காய்கறி பழங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து இதில் வந்து கேரி பண்ணி உள்ளார வச்சுக்கலாம். அப்படி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து மாய்ஸ்ட் ஃப்ரெஷ் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃப்ரிட்ஜில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் எல்லார் வீடுகள்லையுமே பலதரப்பட்ட பொருட்களை உள்ளார வைப்போம். அது சில பேர் பார்த்தீங்கன்னா இறைச்சி வைப்பாங்க, மீன் குழம்பு வைப்பாங்க, மட்டன் குழம்பு வைப்பாங்க, பழங்களும் அதிலே வைப்பாங்க, பாலும் வைப்பாங்க. நம்ம வச்சுருக்க ஒரு பொருளோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருளில் வந்து பேஸ்ட் ஆகிடும். இதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை வந்து சரி பண்ணுறதுக்காக வேண்டி இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா டியோடோரிசிங் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான சுமலை வந்து ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு கடத்தாமல் அது ஃபில்டர் பண்ணுது. இது வந்து ஓரளவு இதில் நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த செல்ஃப் மவுண்டர் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து வெளியில் ஒவ்வொன்றையும் எடுத்து அதை துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நல்லா வெயிட்டு தாங்கக்கூடிய ஒரு கனமான ஒரு கண்ணாடியை தான் கொடுத்துருக்காங்க. இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உயரமான ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒன்று வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வெளியில் கழட்டிட்டு ஹைட்டை மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கு இந்த மாதிரி உள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதில் கீழே உள்ள ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணுறப்ப இந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் நல்லா நம்மளுக்கு உள்ளார உள்ள திங்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு நல்ல ஒரு ஒயிட் லைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஒரு லைட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை விட இது நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி இதில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த தன்மையோட ஒரு கீரைகளை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸோட நல்லாவே இருக்குது. அந்த அளவுக்கு இதோட கூலிங் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறதுனால சவுண்டுங்கிறது இருக்காது. ஏற்கனவே உள்ள பழைய
மாடல்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு இருக்கும். இந்த மாடலில் அந்த சவுண்டு வந்து இருக்காதுங்க. அப்புறம் ஏற்கனவே உள்ள மாடலில் இருக்க மாதிரி இந்த டோர் நம்ம திறந்து வச்சிடறோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில நிமிஷங்களில் அந்த பீப் சவுண்டு வந்துடும். டோர் திறந்துருக்கு அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இதுக்கு முன்னாடி உள்ள பழைய மாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி உள்ள அந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையே இருக்கிற மாதிரி கவர் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும். நகர்த்தி வைக்கிறப்ப இந்த பக்கம் உள்ள கம்பிகள் மாதிரி ஃபுல்லாக அந்த வலை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுன்னு வந்து உள்ளார வச்சு கவர் பண்ணிட்டாங்க. இதுன்னு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள பழைய மாடல் ஃப்ரிட்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டியாக உள்ளார வந்து வெறும் ஐஸாக ஃபார்ம் ஆகிடும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜை வந்து அதுக்கு போகிற பவரை ஆஃப் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரைய விட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா ஃப்ரோஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் நம்ம வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன், அதுவே வந்து அந்த கூலிங்கை கம்மி பண்ணி அதை வந்து ஒரே சீராக வச்சுக்கும். அதே நேரத்தில் உள்ளார வைக்கிற எந்த ஒரு பொருளும் ஃப்ரெஷ்னஸோட பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா வேலை வைக்காது. அந்த மாதிரி வேலையை அதுவாகவே தானாகவே பார்த்துக்குது. இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜ் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய வசதிகளோட வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜோட டோரை திறக்கிறப்ப இந்த ஒயிட் லைட் எரியும். அதே நேரத்தில் இந்த ஃப்ரீசரில் வந்து அவங்க லைட் வைக்கல. அது ஒரு மைனஸாக தான் தெரியுது. மற்றபடி ஓவராலாக இந்த அட்வான்ஸான ஃபீச்சர் நிறைய இருக்கிறதுனால இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் உள்ள ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாக மாற்றுறது, வெவ்வேறு பொருட்களை வைக்கும்போது அந்த ஸ்மெல்லை வந்து சரி பண்ணுற மாதிரியான ஃபில்டர் வச்சுருக்க ஆப்ஷனாக இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் கூலிங் வச்சுருக்க அந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் சொல்லணும். அதை விட முக்கியமாக இதில் வந்து இந்த கம்ப்ரஸருக்கு 20 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான ஃப்ரிட்ஜை வந்து அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில்.